உங்கள் திறமைகள் பேசப்படுகிற நாட்கள் வரப்போகிறது. நான் நம்புகிறேன் உயர்ந்த இடங்களிலே கர்த்தர் உங்களை குறித்து பேச வைப்பார். பிசினஸ்ல தோல்வியா இருக்கிற சகோதரனே, கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்காக தான் பேசுறாரு. இல்ல, உங்களை கர்த்தர் மறுபடியும் தூக்கி எடுப்பார். மறுபடியும் ராஜாக்கள் மத்தியிலே பேசுவார்கள். உங்களுடைய தாளந்துகளை குறித்து பேச போகிறார்கள். உங்க பிள்ளைகளை குறித்து ராஜா அரண்மனையிலே பேசப்படுகிற நாட்கள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, சவுலுக்கு முன்னாடி தாவீதை குறித்து ஒரு பேச்சு நடக்குது. யுத்த வீரன், காரிய சமர்த்தன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். ஆமென். மொர்தெகாயை குறித்து வேதம் சொல்லுது, ராஜா அரண்மனையிலே இரவு நேரத்திலே மொர்தெகாயை குறித்து ராஜாவுக்கு முன்பாக பேசப்படுகிறது. தானியேலை குறித்து கர்த்தர் பேசுகிறார். யாக்கோபை குறித்து தன்னுடைய மாமனாரிடத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைய ஒன்னும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. உங்களுக்காக பேசுகிற ஆண்டவர், உங்களுக்காக பேசுகிற ஆண்டவர், எனக்காக பேசுகிற ஆண்டவர். இன்றைக்கு நாம் ஆராதி நீங்கள் கைகளை தட்டும் போது அந்த மகிமை உங்கள் மேல் இறங்குவதாக, இறங்குவதாக. எனக்காக பேசுகிற ஆண்டவர், எனக்காக பேசுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு கொடுத்த வாக்கு, உங்க கையில பொறுப்புகள் கொடுக்கப்படும். ஆமோதிக்கிறீங்களா? எல்லாரும் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அந்த பொறுப்புல நம்பர் 1, ஃபர்ஸ்ட் கர்த்தர் யோசேப்புக்காக செய்கிற முதல் யுத்தம் என்ன யுத்தம் அப்படின்னு சொன்னா, அவனை கர்த்தர் ராஜா அரண்மனையிலே அந்த மனுஷனை குறித்த பேச்சு, நல்ல பேச்சு உண்டாக போகிறது. ஆமென். உங்களை குறித்து குறைவாய் பேசின இடத்துல எல்லாம் கர்த்தர் பெருமையாய் பேசுகிற ஆட்களை கர்த்தர் எழுப்புவாராக. உங்க பிள்ளைகளை குறித்த ஒரு பேச்சு அநேக இடங்களில், நல்ல இடங்களில் உங்க பிள்ளைகளை குறித்த பேச்சு வரப்போகிறது. அந்த இடத்துல உங்களுக்கு சிபாரிசு பண்றதுக்கு என்று ஒரு ஆளை கர்த்தர் நியமிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அந்த வேலையை உங்களுக்கு தாங்கன்னு சொல்றதற்கு கர்த்தர் ஒரு மனுஷனை ஏற்பாடு பண்றதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கையை உயர்த்தி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும். நீங்க தலைவனா மாற போறீங்கல்ல, தலைவியா ஆண்டவர் மாற்ற போறார்ல, வாலிப தம்பி தங்கச்சிங்க சத்தமா நீங்க ஜெபம் பண்ணுங்க. மகளே, ஆண்டவர் ஒரு நாள் ஒன்னு அப்படி ராஜாக்கள் மத்தியில பேச வைக்கணும். நீ பெரிய இடங்களிலே பேசுகிற ஒரு நபராய் கர்த்தர் உன்னை மாத்தணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு அழைப்பு வரணும். ராஜ சமூகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வரணும். உன்னதமான இடங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படணும். அங்க உங்களுடைய நற்சாட்சி அநேக மனிதருக்கு தெரியப்படுவதாக. சொல்லுங்க, சொல்லுங்க. அப்பா, அந்த காலங்கள் இதை நீங்க பாப்பீங்க. நீங்க வந்து இந்த ஒர்க்கை பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு அழைப்பு உங்களுக்கு வரும். இந்த காரியத்தை நீங்க செய்ய கொடுக்க முடியுமான்னு சொல்லி நீ அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய பெரிய இடங்களிலிருந்து இது கடந்து வரும். சொல்லுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா செய்ய மாட்டாரா? செய்ய மாட்டாரா? எஸ் 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 பிரதர், கண்டிப்பா செய்வார், கண்டிப்பா செய்வார். ஏசப்பா, வேலையே இல்லாத அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல இடத்திலிருந்து இப்பொழுது ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டரை கர்த்தர் கொண்டு வருகிறதற்காய் என் பிள்ளையை குறித்து ஒரு பேச்சு உண்டாகட்டும். சொல்ல 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 அத்தனை பேர் ஜெபித்து, இது கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின நாள், இது ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணின நாள். ஹல்லேலூயா, ஆமென். நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். இதை வந்து நீங்க சாதாரணமாக எடுத்துடக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா அதை நீங்க உரிமை பாராட்டி கொள்ளணும், உரிமை பாராட்டி கொள்ளணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வந்து இந்த நம்ம திருச்சபை இருக்குது பாருங்க இடம், இந்த இடத்துல வந்து அவங்க வந்து ரொம்ப பெரிய ஆட்கள், பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய ஃபேமிலி. கிட்டத்தட்ட சைன் மட்டும் கிட்டத்தட்ட 16 பேருக்கு மேலே சைன் போட்டாங்க. அவ்வளோ பேர் இந்த குடும்பத்தில். அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற சில முக்கியமான இடங்களுக்கு வந்து அவங்க இருக்கிறாங்க. அப்போ வந்து நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னு சொன்னால், அவங்க எல்லாம் பெரியவங்க, வயசானவங்க, பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க. நான் ரொம்ப சின்ன வயசு. இப்போ இன்னும் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 36 வயசு தான். அந்த 36 வயசில் இந்த இடத்த குறித்து பேச நம்ம நினைக்கிறோம். அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன மனசில் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம ரொம்ப வயசு கம்மியாக இருக்கிறோம். நம்மளை பார்த்த உடனே இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த ப்ராஜெக்டை வந்து வேண்டான்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா நம்ம போய் நின்று பேசின உடனே எப்படி நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி சரின்னு சொல்லுவாங்க. அவங்க சர்ச்சுக்குன்னா கொடுக்கலான்னு சொன்னால் கூட என்ன பார்த்த உடனே அவங்க கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுனேன் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் நல்ல பெரியவங்க, கொஞ்சம் பார்த்தா ஒரு நல்ல மதிப்புக்குரிய, இல்லைன்னா கொஞ்சம் வளர்ந்த, கொஞ்சம் நாலேஜான ஒரு 6-7 பேரை சேர்ந்து அவங்கள்ட்ட பேசி, நான் ஃபஸ்ட்டு போகலை, நான் போனேன்னா அவங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை கிடைக்காது, அதனால நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். அப்போ அனுப்பி விடும்போது அவங்க அங்கே போயிட்டு அவங்க உட்கார்ந்த உடனே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவங்க வந்து கேட்ட வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் சர்ச்சு ஃபாதர் வரலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இல்ல அவங்க ஃபர்ஸ்ட் எங்களை அனுப்பி விட்டாங்க, நாங்க போய் பேசிட்டு திரும்ப அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. என்ன வார்த்தைன்னா, அவர் ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் நாங்க பேசணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா. இதை வந்து சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பயம் பிடிச்சிருச்சு. என்னன்னா, இவங்க எல்லாத்தையும் சொன்னா கூட அது நடக்கும். இப்ப நம்மள அவங்க ஃபாதர்னு சொன்ன உடனே ரொம்ப பெரிய ஆளா, வயசானவரா, பெரிய தாடி வச்சவரா, வெள்ளை முடி வச்சவரா நினைச்சிட்டு இருப்பாங்க. நம்ம போய் வயசு 18 போய் முன்னாடி நின்னா என்ன சொல்லுவாங்களோன்னு ஒரு பயம். ஆனாலும் உடனே ஆண்டவர் எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தாரு. இல்லப்பா, உன் கூட இருக்கிறவர் பெரியவர், நீ கர்த்தருடைய பிள்ளை. உடனே ஜெபம் பண்ணி சாதாரணமா, எதுவும் ஒரு பெரிய விஷயமா இல்லை, ஒரு பைக்கு அப்படின்னா ஒரு ஸ்கூட்டி பைக்கை எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா போய் கேட்டு அவங்க முன்னாடி போய் இருந்தேன். ஆனா என்னன்னே தெரியல பாருங்க, அவங்க வந்து நான் சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தாங்க, மரியாதை கொடுத்தாங்க. இல்லை இல்லை கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு தர்றோம், நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அது பிரமிப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் அறியாததும் நமக்கு எட்டாததும் நமக்கு தகுதியே இல்லாத இடங்களில் நம்மளை கொண்டு போய் நிற்க வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். உங்க பிள்ளைகளுக்கு இது நடக்கும், இது உங்களுக்கு நடக்கும், உங்க பிள்ளைகளுக்கு நடக்கும், உங்களுக்கு நடக்கும். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். சாமுவேல் சொல்றான், ஆண்டவரே சாமுவேல் சொல்றான், இந்த சாமுவேல் சொல்றாரு, இந்த பிள்ளையா, இந்த இளைஞனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அவனுடைய சரீர வளர்ச்சியை நீ பார்க்காத, நீ சரீர வளர்ச்சியை மட்டும்தான் பார்க்கறான், நான் இருதயத்தை பார்க்கிறேன். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் சில பேர் நினைக்கலாம், பாஸ்டர் நீங்க சொல்ற வார்த்தையெல்லாம் எனக்கு ஓகே தோணுது, ஆனா நான் எந்த விதத்திலையும் தகுதி இல்லையே, என்னை குறித்து எப்படி பேசுவாங்க, என்னை குறித்து பேசுறது மாதிரி எதுவுமே இல்லையே. நான் நம்புறேன், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற கர்த்தர் உங்களை குறித்து அரண்மனையிலே பேச வைக்கிறதற்கு வல்லவர். சொல்லுங்க பார்க்கலாம், கைகளை உயர்த்தி இது நடக்கணும்னு சொல்லுங்க. நான் சீக்கிரமா சாட்சி எழுதி கொடுக்கணும், அந்த வக்கீல் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு சாதகமான ஒரு அழைப்பு வரணும், உங்களை குறித்து பேசப்படட்டும். பிரிஞ்சு வந்திருக்கிறவன் உங்க மகளை குறித்து அந்த கணவனாருக்கு ஒரு நல்ல செய்தி இப்பொழுது கடந்து போவதாக. ஐயோ என் மக பிரிஞ்சு வந்துட்டாளே, என் மகளை குறித்து ரொம்ப தப்பான செய்தியை கணவனிடத்துல சொல்லிட்டாங்களே, குடும்பத்துல சொல்லிட்டாங்களே, அதனால பிரிஞ்சு போய் கிடக்குது. என் மகளுக்காக யார் பேசுவா, என் மகனுக்காக யார் பேசுவா, யார் மேனேஜர்கிட்ட புரிய வைப்பா? ஆனா கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், ராஜ அரண்மனையிலே உங்களை குறித்த நற்சாட்சியை நான் கொண்டு போவேன். நீங்க ஜெபிக்க அது நடக்குது, ஜெபிக்க அது நடக்குது. உங்க கம்பெனியை குறிச்ச ஒரு நற்சாட்சி பெரிய பெரிய இடங்களுக்கு போகிறது. உங்களை குறிச்ச ஒரு நற்சாட்சி பெரிய பெரிய இடங்களில் போகிறது. உங்க பேர்கள் கெடுத்த இடத்துல ஆண்டவர் ஒரு நற்சாட்சியை பேச பண்ண போகிறார். சொல்லுங்க, ராஜா இரக்கம் பண்ணுங்கப்பா, இந்த வார்த்தை அப்படியே நடக்கட்டும் அப்பா, நடக்கட்டும் ஆண்டவரே, நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதுல 41ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் 41ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி தான் செய்த குற்றம் இன்னதுதான் என்று நினைவில் வந்தது. எப்படி வந்துச்சாமா? சொல்லுங்களேன், நினைவில் வந்தது. அப்படின்னா யோசேப்பிற்காக ஆண்டவர் செய்கிற 2வது யுத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, மறந்தவர்களை கர்த்தர் வந்து ஞாபகப்படுத்துறாராமா. மறந்தவர்களை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். ஒரு நாள் உதவியை பெற்றவன் இந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன். ஆனா உதவியை பெற்றுட்டு இந்த மனுஷன் சுத்தமா மறந்துட்டான். ஆனா ஆண்டவர் யோசேப்புக்காக பண்ணுகிற யுத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, திடீரென்று ஒரு நாள் வந்து இந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவனுக்கு என்ன பண்ணுதுன்னா, யோசேப்ப ஞாபகம் வருகிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மறந்த சில இடங்களிலே உங்களை ஆண்டவர் நினைவுக்கு கொண்டு வரப்போகிறார். நீங்க செய்த நன்மைகளை அவங்க நினைக்க ஆரம்பிப்பாங்க, நீங்க செஞ்ச நன்றிகளை அவங்க நினைக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க செஞ்ச நன்மைகளை யாரெல்லாம் மறந்து போய் இருக்கிறார்களோ கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், அவர்களுக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்த போகிறார். நீங்க 10 வருடத்திற்கு முன்பாக செய்த நன்மை ஞாபகம் அவர்களுக்கு வரப்போகிறது. மறந்தவர்கள் நிறைய பேர் ஞாபகத்திற்கு உங்களை கர்த்தர் கொண்டு வர பண்ண போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பரம ராஜா நம்மை நினைக்க போகிறார். ஹல்லேலூயா. பேழையில இருந்த நோவாவையும் அவனோடு கூட இருந்த அந்த குடும்பத்தாரையும் என் கர்த்தர் நினைவு கூர்ந்தது போல நான் நம்புகிறேன், இந்த 100 நாள் ஜெபம் முடிக்கிறதுக்கு முன்னாடி பரலோகம் உங்களை நினைவு கூற போகிறது.
நீங்கள் அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை பரலோகம் நினைவு கூற போகிறது. நீங்க ஜெபித்த ஜெபத்தை நினைவு கூற போகிறார் கர்த்தர். நீங்க செஞ்ச ஊழியத்தை ஆண்டவர் மறுபடியும் நினைவு கூற போகிறார். நீங்கள் பண்ணின உபவாசம் கர்த்தர் சமூகத்திலே நினைவு கூறப்படுகிறது. ஓ ஹalleluya! இந்த நாள் சாதாரணமான நாள் அல்ல. பரலோகம் உங்களை குறித்து நினைவு கூறுகிற ஒரு நாளை. ஆமென். கர்த்தர் உங்களை நினைக்க போறாரு. கர்த்தர் உங்களை நினைக்க போறாரு. நீங்க முழங்கால நின்னதான் ஆண்டவர் நினைக்க போறாரு. நீங்க ஓடி ஓடி உழைச்சதான் ஆண்டவர் நினைக்க போறாரு. நீங்க கொடுத்த காணிக்கைகளை ஆண்டவர் நினைக்க போறாரு. ஒண்ணுமே இல்லாம இருந்தோம், நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருந்ததை ஆண்டவர் நினைக்க போறாரு. பாஸ்டர், ஏதாவது ஒண்ணு ஆண்டவர் நினைக்க கூடாதா? நான் இளம் வயசுல செஞ்சதா ஆண்டவர் நினைக்க கூடாதா? நான் நம்புறேன் ஆண்டவருடைய கர்த்தர் இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே, இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ளே உங்களுக்கு கர்த்தர் நினைக்க போறாரு. ஆண்டவர் நினைக்க போறாரு. ஹalleluya! கர்த்தருடைய நினைவுக்கு நீங்க வர போறீங்க. சொல்லுங்களேன் அப்பாவை பார்த்து, இந்த இரண்டாவது ஆசீர்வாதம் நம்முடைய தலையின் மேல் அப்படியே இறங்குவதாக. சொல்லுங்க, நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அது நடக்கட்டும். நினைவு கூறும் தெய்வம் அவர், நினைவு கூறும் தெய்வம் அவர். ஹalleluya! கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிற நல்ல வாக்குத்தத்தம். ஆண்டவர் ரொம்ப அருமையாய் கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆளுகை நம்மிடத்திலே வரும், முந்தின ஆளுகை நம்மிடத்திலே வரும். அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். இந்த பார்வோன் என்கிற இந்த இடத்துல நான் நம்புறேன் அவனை வைக்க வேண்டாம். யாரை வச்சிருவோம்னா கர்த்தரை வச்சிருவோம். நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்னை அவருடைய வீட்டுக்கு ஆண்டவனும் அவருடைய ஆஸ்திக்கெல்லாம் என்னை கர்த்தர் தலைவனாய் அதிபதியுமாய் மாற்ற போறாரு. நம்பர் 1, முதலாவதாக யோசேப்பிற்காக ஆண்டவர் பண்ணின முதல் யுத்தம், ஃபர்ஸ்ட் யுத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அவனை கர்த்தர் உயர்ந்த இடங்களிலே அவனை பற்றி பேசுகிறதற்கு சாட்சியை ஆண்டவர் உண்டு பண்ணினார். ஆமென். உங்களை குறித்த நற்சாட்சியை பெரிய பெரிய இடங்களிலே கர்த்தர் பேச வைப்பார். நீங்க ஒரு கம்பெனி ஒன்று துவங்குவீங்க, ஒரு பிராண்ட் நெய்ம் ஒன்று நீங்க வைப்பீங்க. அந்த நெய்மை நிறைய இடத்துல பேசுகிறதற்கு கர்த்தர் கொண்டு போவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya! உங்களை குறித்து பெரிய பெரிய இடங்களில் பேசுகிறதற்கு ஆண்டவர் ஆட்களை கர்த்தர் எழுப்புவார். ஆண்டவர் அதில் பெரிய தேவனாக இருக்கிறார். அவரால் முடியும். நான் நம்புறேன் நம்ம யாருமே நுழைய முடியாத இடத்துல யார் நுழைய முடியும்னா அவருடைய பிரசன்னம் நம்மளை கொண்டு போய் நிற்க வைக்கும். ஆமென். சொல்றாங்க ஹிட்லர் வந்து நம்ம சொல்லும் போது எல்லாரும் ஹிட்லர் வந்து இரும்பு திரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி யாருமே உள்ள போக முடியாது. யாருமே உள்ள போக முடியாத ஒரு இடம் தான் ஹிட்லருடைய ராஜ்யம், இரும்பு திரை. அதே போல ஒரு இரும்பு திரை தான் என்னன்னா பார்வோனுடைய அரண்மனை. அப்படின்னா எகிப்தும் வந்து என்ன அப்படின்னா இரும்பு திரை. ஆனா நான் நம்புறேன் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு நாள் ஒரு மனுஷனை எவ்வளவு அழகா கொண்டு போறாரு பாருங்க. உள்ள கொண்டு போய் கர்த்தர் ஒரு நற்சாட்சியை பேச வைத்து அந்நிய தேசத்துல யோசேப்பை கர்த்தர் தலைவனாய் அங்கீகரித்தார். அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இதை நீங்க கண்டிப்பா நீங்க உணர்வீங்க. உங்களை குறிச்ச சாட்சி எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்திற்கு இப்ப கடந்து போகும்னு நான் நம்புறேன். ஆமென். 1000 உங்களை குறிச்ச பொய் சாட்சிகள், 1000 உங்களை குறிச்ச ரொம்ப கேவலமான வார்த்தைகள் யாரோ ஒருத்தருக்கு பேசி உங்களை ரொம்ப கசப்புக்குள்ள ஆளாக்கி இருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் குடும்பத்தில் பிரிஞ்சிருக்கிறீங்களா? என் பிள்ளைய குறித்து இருக்கிறதும் இல்லாததையும் சொல்லி குடும்பத்தை பிரிஞ்சுட்டாங்க. அவருடைய கணவனார் அப்படியே நம்புறாரு, மனைவி அப்படியே நம்புறாங்க, அந்த வீட்டுக்காரங்க அப்படியே நம்புறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. உங்க பிள்ளைய குறிச்ச நற்சாட்சியை ஆண்டவர் சீக்கிரமாய் கொண்டு போவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது கர்த்தருடைய யுத்தம். இது கர்த்தர் உங்களுக்காக செய்கிற யுத்தம். நீங்க இதை வந்து சும்மா சாதாரணமான ஒரு ஜெபமா செய்யக்கூடாது. நான் நம்புறேன் இதை நீங்க வருந்தி இதற்காக நீங்க ஜெபிக்கணும். அதைத்தான் சாட்சியோட நான் சொன்னேன். நம்மளை குறித்து துர்சாட்சியை பரப்பிட்டே இருக்கும்போது நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. எந்த இடத்துல நற்சாட்சி உங்களுக்கு போகணுமோ அந்த இடத்துல உங்களுக்கு நற்சாட்சியை கர்த்தர் கடந்து போகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எத்தனை அவதூற பேச்சுகள், ஆனா கவலைப்பட வேண்டியதில்லை. யாக்கோபே நீ வேறுன்றவாய். இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு செய்கிற மிகப்பெரிய யுத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, மறைந்த இடங்களிலே இனி கர்த்தர் நினைவு கூறுகிற தெய்வமாய் இருப்பார். உங்களை ஆண்டவர் நினைவு கூற போறாரு. நீங்க செஞ்சது எல்லாம் இனி சில நாட்களுக்குள்ளாக கர்த்தர் முன்னாடி கொண்டு வர போறாரு. தூதர்கள் அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தி சொல்ல போகிறார்கள். உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு ஞாபகம் வரப்போகிறது. கர்த்தர் உங்களுக்காக எழும்பி நிற்க போகிறார். கர்த்தர் உங்களை நினைவு கூற போகிறார். 10 வருடத்திற்கு முன்பாக நீங்கள் செய்த அந்த ஊழியத்தை கர்த்தர் நிச்சயமா நினைக்க போறாரு. உங்க ஜெபத்தை கர்த்தர் நினைக்க போறாரு. ஆண்டவரே மறந்துட்டீரா,
மறந்துட்டீரா? ஒரு காலத்துல நான் உங்களுக்காக எப்படி ஓடுனேன் ஆண்டவரே, நான் எப்படி எல்லாம் நான் செஞ்சேன் ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கிறேனே. நான் 1 வருஷம் செஞ்ச ஊழியத்தை நீங்க நினைச்சா கூட என்ன நல்லா வச்சுக்கலாம் இல்ல? இந்த மாதிரி எல்லாம் பண்ணுனே, அதை நினைச்சீங்கன்னா கூட என்ன நல்லா வச்சுக்கலாம் இல்ல? நீங்க நிறைய பேர் அப்படி கேட்கறீங்க. ஒருத்தருடைய இருதயம் அப்படி கேட்டுட்டே இருக்குது. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை நான் உன்னை நினைவு கூறுவேன். கர்த்தர் நினைவு கூற போறாரு. நீங்க இதெல்லாம் அவர் தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஹalleluya. யாக்கோபே, ஆண்டவர் உங்களை நிலைப்படுத்த போறாரு. ஆமென். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம் என்னன்னா, ஆண்டவர் பள்ளத்துல, எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா பள்ளத்துல இருக்கிற ஒரு மரத்துல உள்ள ஒரு கொழுந்த ஒடிப்பாராம். எதை? பள்ளத்தாக்குல இருக்கிற ஒரு மரத்தினுடைய ஒரு கொழுந்த ஒடிச்சு அதை கொண்டு போய் எங்க நடுவாராமா? உயர்ந்த மலையில நடுவாராம். மலையில நட்டு அதுக்கு தண்ணீர் ஊத்தி அந்த கொழுந்த வளர பண்ணி அதை பெரிய மரமா மாத்தி அந்த ஜீவராசிகள் எல்லாம் தங்குற அளவுக்கு பெரிய மரமா மாத்தி. எப்படி சாத்தியம் அப்படின்னா, ரொம்ப அந்த பேம்பர் அப்படின்னா ரொம்ப சாஃப்டா பள்ளத்தாக்குல வாழ்றது ஏற்கனவே நிழல்ல தான் அந்த மரம் வாழுது, ஏற்கனவே தண்ணீர் உள்ள இடத்துல தான் வருது. அந்த மரத்தை புடிங்கி கொண்டு மேல நட்டா கூட பரவாயில்ல. அதுல என்ன பண்ணுவாராமோ சொல்லுங்க, புரியுதுல்ல? ஏற்கனவே நிழல்ல நின்ன ஒன்ன தூக்கி கொண்டு போய் மேல நட்டா கூட அது திரும்பி வருமானது சந்தேகம். வெயில தாங்காது, அடியில் இருக்கிற சூட தாங்காது. ஆனா கொழுந்த ஒடிச்சிட்டு போய் நட்டு அதை மரமா மாத்த முடியும்னா உங்க பிள்ளைய மாத்த முடியாதா? உங்களை மாத்த முடியாதா? நிச்சயமா இந்த வார்த்தை நிறைவேறும். அதிகாரத்தை கொடுக்கிற நாட்கள் வந்துவிட்டது. அதிகாரங்கள் கொடுக்கப்படுகிற நாட்கள் வந்துவிட்டது. கர்த்தருடைய பெரிய பெரிய பொறுப்புகள் கொடுக்கப்படுகிற நாட்கள் வந்துவிட்டது. எஸ் பிரதர், நீங்க ஆண்டவரை உறுதியா பற்றி பிடிங்க, கர்த்தரோட வாழுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய பொறுப்புகளை தரப்போறது. நன்றி. ஆமென். ஹalleluya. இந்த சரணத்தை மட்டும் பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லலாமா? சோ ஆன்லைன்ல இருக்கவங்க எப்படி வசதின்னு தெரியல, ஆனா பக்கத்துல பார்த்து என்ன சொல்ல? அவரே காப்பாற்றுவார், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவார், இரவும் பகலும் உன்னை காத்துக் கொள்வார். ஒவ்வொருத்தருடைய முகத்தை பார்த்தும் ஒவ்வொருத்தர் சொல்லணும். எவரும் தீங்கிழைக்க விட மாட்டார், எவரும் தீங்கிழைக்க. பக்கத்துல பேரை கேட்டுங்க, உங்க பேர் என்னன்னு கேட்டுங்க. பேர் என்னன்னு கேட்டுங்க. எஸ்தர்னு சொல்றாங்களா? எஸ்தரே நீ வேறு ஊன்றுவாய் அப்படின்னு பாட போறோம். ஆமென். ரூபன் அப்படின்னு சொல்றாங்களா? ரூபனே நீ வேறு ஊன்றுவாய் அப்படின்னு சொல்ல போறோம். ஆமென். ரெடியா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென். நீங்க எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். நீங்கள் யாரை எப்படி ஆசீர்வதிக்கிறீர்களோ அந்த ஆசீர்வாதம் உங்க தலையின் மேல வரும். ஹalleluya. கரங்களை தட்டி ஆமென், 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 ஆமென். அவரே காப்பாற்றுவார், நாள்தோறும் நீர் பாய்ச்சும். பக்கத்துல பார்த்து அவரே சொல்லுங்க. உன்னை இரவும் பகலும் காத்துக் கொள்வார், உங்களை இரவும் பகலும் காத்துக் கொள்வார். எவரும் தீங்கிழைக்க விட மாட்டார், எவரும் தீங்கிழைக்க விட. என் ஜனமே நீ வேறும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ வேறு ஒன்றுவா. நீங்க பூத்து காய்த்து கனி தருவா. சொல்லு, பூத்து குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா. இந்த பூமி எல்லாம் நிரம்பி ஒரு காலம் வரும், சீக்கிரமா வரும். திரும்ப திரும்ப இந்த பூமி எல்லாம் வரும் வரும். அந்த மூத்த மகனுக்கு ஒரு காலம் வரும், அந்த மகளுக்கு ஒரு காலம் வரும். இப்போ இந்த பாட்டு பாடும்போதே அந்த திருமண தடைகள் மாறட்டும், அந்த குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும், அந்த கடன் இருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு வேலை, ஒரு நிரந்தரமான ஒரு வேலை. இப்போ சாப கட்டுகள் எல்லாம் இப்போ உடையட்டும், வம்சாவளி சாபங்கள் இப்போ உடையட்டும். அந்த சரீரத்துல இப்போ ஒரு பலன் வரட்டும், பலன் வரட்டும். ஓ ஹalleluya. புதிய கூர்மையான போரடிக்கும் கருவை ஆக்குவே. மலைகளை மிதித்து நொறுக்கிடுவார், விசுவாசத்தோட நொறுக்கிடுவார். குன்றுகளை தவிடு பொடியாக்குவார், குன்றுகளை தவிடு பொடியாக்குவார். யாக்கோபே நீ வேறு ஒன்றுவார்.
குலுங்கிடுவா காய்ந்தே போத்தே நன்றியப்பா. இந்த பூமி எல்லாம் இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவார். ஹல்லேலூயா. ஆமென். யோசேப்பிற்காக ஆண்டவர் செய்த மூன்றாவது யுத்தம் ஒரு வசனத்தை கூட வாசித்து நம்ம முடிக்க போறோம். 42ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோசேப்பு தேசத்திற்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விட்டான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகம் குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவனைப் போல கடினமாய் அவர்களோட பேசி, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இப்ப பாருங்களேன், இந்த வசனம் சொல்லுது, யோசேப்பு அவர்களை அறிந்தான், ஆனா அவர்கள் யோசேப்பை அறியல. ஒருவேளை இவன் தான் யோசேப்பு அப்படின்னு அவங்க தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ யோசேப்பு பெரிய அளவில் உயர்த்தப்பட்டிருக்கிறாரு. ஆகாரம் வாங்குறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. வந்த உடனே யோசேப்பினுடைய பழைய மூஞ்சி அப்படியே இருக்குது. அவன் அப்படியே இருக்கான்னு கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா, யோசேப்பு என்கிற ஒரு சின்ன டவுட் வந்திருந்தா கூட அவங்க அத்தனை பேர் என்ன பண்ணிருக்க மாட்டாங்கன்னா, கீழே விழுந்து வணங்கியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இவனை குழியில போட்டதுக்கு காரணம், இவனை துரத்துனதுக்கு காரணம், எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், நாங்க வணங்கணுமா? நான் வணங்குவேனா? எல்லாருடைய அரிக்கட்டும் சாஞ்சிருக்கும் போது உன்னுடைய அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து இருக்கிறதுனால ஒரு சொப்பனத்தை பார்த்து நீங்க எல்லாரும் என்ன வணங்குறது மாதிரி நான் பார்த்துட்டேன்ப்பா. அவனை தூக்கி குழியில போடும்போது, வித்து போடும்போது அதான் சொன்னாங்க, உன் சொப்பனம் எப்படி நிறைவேறும் பார்த்துக்கலாம். சொப்பனம் நிறைவேறிச்சா? வேதம் சொல்லுது, யாரு குழியில போட்டார்களோ அவனை பார்த்த உடனே யோசேப்புன்னு அவங்களுக்கு தெரியல. வந்த உடனே முதல்ல விழுந்து என்ன பண்ணாங்களாமா? அந்த வசனத்தை என்னட்டையும் வாசிங்களா. 6வது வசனம். யோசேப்பு தேசத்து அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விட்டான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகம் குப்புற விழுந்து தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். ஆண்டவர் உங்களுக்காக ஒரு யுத்தம் பண்ண போறாரு. சிஸ்டர், ஆண்டவர் உங்களுக்காக ஒரு யுத்தம் பண்ண போறாரு. உங்களை யார் குழியில போட்டாங்களோ, உங்களை யாரு பகைச்சாங்களோ, உங்களை யாரு வெறுத்தாங்களோ, உங்களை இவ்வளவு பெரிய உடைவுக்கு யாரு காரணமா இருந்தாங்களோ, அவங்க முன்னாடி கர்த்தர் அடையாளம் தெரியாத அளவிற்கு உங்களை கர்த்தர் உயர்த்தி, அவங்க கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு உங்களை கர்த்தர் உயர்த்தி, உங்களுடைய முழு செட்டப்பையும் கர்த்தர் மாற்றி, ஆமென், அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த போறார். இந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தம். இந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தம். இந்த 100 நாட்கள் ஜெபம் முடியும் போது நான் நம்புறேன், நீங்க குறைஞ்சிருக்கலாம். அவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க ரொம்ப நாளுக்கு நாள் டவுன் ஆகிருக்கலாம். இல்ல, அது கிடையாது ஆசீர்வாதம். உங்களுக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் இருக்கணும். என்ன வைராக்கியம் இருக்கணும்னா, அவங்க இப்படி பண்ணினதுனால நீங்க இன்னும் கொஞ்சம் ஒன்றும் இல்லாம போனீங்கன்னா இன்னும் உங்க மேல நாங்க சொன்னது சரின்னு தான் சொல்லுவாங்க. ஆமென். நீங்க அவங்க சொன்ன வார்த்தைக்கு, அவங்க உங்களை பேசினதுக்கு நீங்க உடஞ்சு போய் மனசை விட்டு நீங்க உங்க சரீரத்தை கான்சன்ட்ரேட் பண்ணாம, நீங்க உங்க வேலையை கான்சன்ட்ரேட் பண்ணாம நாளுக்கு நாள் நீங்க குறைஞ்சு போயிட்டீங்கன்னா நீங்க அவங்களுக்கு முன்னாடி சாட்சியா நிக்க முடியாது. அதற்கு மாறாய் உங்களுக்கு என்ன ஒரு அபிஷேகம் வரணும்னா, அவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காமிக்கணும். அவங்க முன்னாடி நீங்க நின்று காமிக்கணும். உங்களை விட்டு போனவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்க தலையை நிமிர பண்ணணும். உங்களை அவதூறா பேசினவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை சாட்சியா நிக்கணும். ஆமென். நீங்க அதை பார்த்து சோர்ந்து போக கூடாது, மனசை தளர விடக்கூடாது. நீங்க உங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். அவங்க முன்னாடி கர்த்தர் குறைஞ்சு போகிறதுக்கு உங்களை விட மாட்டா. நீங்க மட்டும் தைரியமா முன்னேறினா போதும். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு கடந்து போகிற சூழ்நிலை உங்களால அப்படி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் கர்த்தர் கிருபையாய் யோசேப்புக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணினார். அவனை குழியில தூக்கி போட்டவர்கள் அவனிடத்துல முன்பாக வந்து நின்று வணங்கினார்கள். காரணம் என்ன அப்படின்னா, யோசேப்புனுடைய சகல சூழ்நிலைகளையும் கர்த்தர் அற்புதமாய் மாற்றினார். உங்க சரீரத்தை கர்த்தர் மாற்ற போறாரு. உங்க முக பாவனையை ஆண்டவர் மாற்ற போறாரு. உங்க ட்ரெஸ் கோட ஆண்டவர் மாற்ற போறார். நீங்க தங்கி இருக்கிற வீட்டை ஆண்டவர் மாற்ற போறார். உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த வேலையை ஆண்டவர் மாற்ற போறார். இங்க உட்கார்ந்து இருக்கிற சேர் முதற்கொண்டு
ஆண்டவர் மாற்ற போறார். உங்க பாஷையை ஆண்டவர் மாற்ற போறார். ஹல்லேலூயா. உங்க பாஷையை ஆண்டவர் மாற்ற போறார். உங்களுக்கு என்று உதவியாளர்களை கர்த்தர் தரப்போகிறார். யோசேப்பை எந்த அளவிற்கு கர்த்தர் அடையாளம் தெரிய முடியாத அளவுக்கு உயர்த்தினாரோ அதே போல உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப எத்தனை பேர் வாக்குத்தத்த வசனத்தை சொல்ல போறீங்க? அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியுமாக்கினார். அப்படியே சொல்லிட்டே எழுந்து அப்படியே முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் பலிபீடத்திற்கு நேராய் வாருங்கள். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் இந்த கடைசி ஜெபத்துல நீங்க கலந்து கொள்ளுங்கள். இந்த 3 காரியத்திற்காகவும் மறுபடியும் நம்ம ஜெபிக்க போகிறோம். வேகமாய் வேகமாய் எல்லாரும் சொல்லிட்டே எழும்பலாமா? அவனை தன் வீட்டிற்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாக்கினார். அவனை தன் வீட்டிற்கு ஆண்டவனும் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான். சொல்லுங்க சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க. அவனை தன் வீட்டிற்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான். சொல்லிட்டே இருங்க. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைக்க போறாரு. ஆமென். அவனை தன் வீட்டிற்கு ஹல்லேலூயா ஆண்டவனும் தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான். ஆண்டவரிடத்துல எல்லாரும் கேளுங்க. இந்த 35வது நாள் கேளுங்க. என் கையில நீங்க ஒரு பொறுப்பை தரணும். ஆமென். பொறுப்பை தரணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னை பார்க்கிறீர்கள்? கவனிங்க கவனிங்க. யோசேப்பினுடைய பிளஸிங் வந்து சொல்லணும்னா ஏகப்பட்டது. அப்படின்னா அந்த குறிப்புகளை எழுதணும் அப்படின்னு சொன்னா சும்மா அப்படியே உட்கார்ந்து தியானிச்சு நம்ம எழுதிட்டாலே ஒரு 25 குறிப்புக்கு மேலே எழுத முடியும். அவ்வளவு பிளஸிங் ஆண்டவர் தந்தார். அவன் பிறந்ததற்கும் அவன் வளர்ந்ததற்கும் ஆண்டவர் அவனை உருவாக்குனதற்கும் கர்த்தர் அவனை பயன்படுத்தினதற்கும் சம்பந்தமே இல்லை. அந்த யோசேப்பினுடைய ஆண்டவர் தான் என்ன ஆண்டவர். அந்த ஆண்டவர் தான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராக இருக்கிறார். மாறுமா இந்த சூழ்நிலை? மாறுமா இந்த சூழ்நிலை? மாறுமா? எத்தனை பேர் மாறும்னு ஆமோதிக்கிறீங்க? ஆனா ஒண்ணு தேவை. என்ன அப்படின்னு சொன்னா, விலங்கு போட்டு அவனுடைய கையை ஒடுக்கினார்களாம். ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்தார். மாறுறதுக்கு ஒப்பு கொடுத்தார். கேள்வி எதுவுமே கேட்கல. ஆண்டவரே, இவ்வளவு பரிசுத்தவானா நான் இருந்தேனே, எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அனுமதிச்சிங்கன்னு கேட்கல. யோசேப்பை போல பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள் யார் இருக்காங்க? அந்நிய தேசத்துல போய் அந்த இடத்துல எவ்வளவு பெரிய ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. கத்தி எல்லாரும் பார்க்கலன்னு சொன்னாலும் ஆண்டவர் பார்க்கிறாருன்னு அவர் மனசுக்குள்ள இருந்துச்சுல்ல. ஆமென். தன்னை தூக்கி குழியில போட்டு அவ்வளவு வருத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் பரிசுத்தத்திற்கு மட்டும் எந்த காம்ப்ரமைஸும் அவர் பண்ணவே இல்லை. ஒண்ணு நீங்க நினைச்சுங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்ன சோதனை வேணாலும் கொடுத்துடட்டும். ஆனா அந்த சோதனையின் நிமித்தமாய் பிசாசு உங்கள்கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னா, நீ இன்னும் உத்தமமா இருக்கிறியா? நீ இன்னும் உத்தமமா இருக்கணுமா? இவ்வளவு சோதனை வந்ததுக்கு அப்புறம் நீ உண்மையா இருக்கணுமா? அப்படின்ற வார்த்தையை பிசாசு உங்கள்கிட்ட கேட்டுட்டே இருப்பான். ஆனா நீங்க ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க. எவ்வளவு கர்த்தர் உங்களை சோதிச்சாலும் பரிசுத்தத்தை மட்டும் எந்த இடத்துலையும் நீங்க விட்டு கொடுக்கவே கூடாது. ஆமென். உங்க ஜெபம் கேட்கப்படலைன்னு வச்சுக்கோங்களேன். உங்க ஜெபம் கேட்கப்படாம இருந்தா கூட உங்க பரிசுத்தத்தை மட்டும் நீங்க என்ன பண்ணக்கூடாது. சகரியாவை குறித்து வேதம் சொல்லுது, அவன் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஜெபம் பண்றாங்க. ஒரு குழந்தையாக தான் ஜெபம் பண்றாங்க. அந்த குழந்தை அவருக்கு கிடைக்கவே இல்லை. ஆனா பரிசுத்தத்தை விட்டு தரவே இல்லை. ஜெபம் கேட்கப்படலைன்னாலும் பரிசுத்தத்தை விட்டு தரல. யோசேப்பு அவ்வளவு பெரிய பாடுகளுக்குள்ள போனாலும் பரிசுத்தத்தை மட்டும் என்ன பண்ணலைன்னா நீங்க விட்டு தராதீங்க. நீங்க விட்டு தராதீங்க. நீங்க உண்மையா மட்டும் இருங்க. நான் நம்புறேன், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்கள் பெறுவான். ஆண்டவருடைய சிந்தை உங்க மேல திரும்பும். ஆண்டவர் வந்து காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டாரு. ஆண்டவர் என்ன செஞ்சாலும் கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும். நீங்க என்னன்னு கேளுங்க. கர்த்தர் வந்து ஒரு மனுஷனை வந்து பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் கிடையாது. அவர் என்ன பண்ணினாலும் ஒரு நியாயம் இருக்கும். எங்களுக்கு தெரியாது, ஜெபம் பண்றவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க எல்லாத்தையும் சொல்ல மாட்டீங்க, எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லவும் முடியாது. உங்களை ஆண்டவர் இந்த பாதையில நடத்துறதுக்கு நீங்க எந்த இடத்துல தவறுனீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் சும்மா ஒரு மனுஷனை சோதிக்க மாட்டாரு. திரும்ப திரும்ப சொல்றேன், கர்த்தர் உங்களை இப்படிப்பட்ட ஒரு சோதனையான பாதையில நடத்துறாருன்னா ஒண்ணு உங்களை உயர்த்துறதுக்கு, இல்லைன்னா உங்களை உருவாக்குறதுக்கு, இல்லைன்னா உங்களை கற்றுக் கொடுப்பதற்கு. இந்த இல்லாம கர்த்தர் ஒருத்தரையும் சோதிக்கவே மாட்டாரு. ஒண்ணு கர்த்தர் உங்களை உருவாக்க நினைக்கிறாரு, இல்லைன்னா ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நினைக்கிறாரு. இல்ல அப்படின்னா நீங்க செய்த ஏதாவது ஒரு தவறு நிமித்தமாய் கர்த்தர் உங்களை தண்டிக்கிறாரு. அதனால நீங்க கேளுங்க. நம்ம நியாயக்கேடா இருந்துட்டு ஆண்டவர் மேல எல்லா பழியையும் போற்ற முடியாது. நியாயக்கேடு நம்ம மேல இருக்கவே வேண்டாம். கர்த்தருக்கு முன்பாக நீதிமான்களாய். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இன்னைக்கு இந்த யோசேப்பினுடைய ஆசீர்வாதத்தை நம்ம தலை மேல வாங்கணும். அப்படின்னா கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும். பெரிய இடங்களில் இருந்து அழைப்பு வரும். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை பிரதர். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை.
வந்து உங்களை யாருன்னே தெரியாது, ஆனா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஆனா உங்க கையில என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்க இதை செய்யுங்க. வாலிப தம்பிகளுக்கு நான் சொல்றேன், உங்களுக்காக நான் பாரத்தோட நான் ஜெபம் பண்றேன். இன்றைக்கு இரவு உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். இந்த வார்த்தை உங்க தலை மேல நடக்கணும். அடையாளமே தெரியாத பெரிய ஆட்கள் உங்களை கூப்பிட்டு கர்த்தர் பொறுப்புகளை கொடுக்க வைப்பார். இது நடக்கும். இந்த சத்தத்தை எங்க இருந்து கேட்டுட்டு இருந்தாலும் இது நடக்கும். ஹல்லேலூயா. பிசினஸ் பண்றவங்க, வேலை செய்யறவங்க, இவங்க அத்தனை பேரும் இந்த காரியத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்திற்காக நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ஒருத்தர் கூட இதுல தவறக்கூடாது. 1000 பேர் இந்த 1000 பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும். ஆன்லைன்ல 10,000 பேர் இருந்தாலும் 10,000 பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும். ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஹல்லேலூயா. யோசேப்பை யார் கொண்டு போனா? கர்த்தர் அந்த இடத்துக்கு கொண்டு போனார். நெகேமியாவை யார் கொண்டு போனா? கர்த்தர் கொண்டு போனாரு. அரண்மனையிலே பேசப்படும், அரண்மனையிலே கொண்டு போய் சேர்ப்பார் கர்த்தர். சொல்லுங்க, என் கையில இன்னைக்கு உங்க கையில நிறைய பொறுப்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற பெரிய திட்டம். ஆமே சிஸ்டர், யாருமே உங்களை நம்பி தரல. பிரதர், யாருமே உங்களை நம்பி தரல. அதுக்கு நீங்க எந்த விதத்திலும் தகுதி உள்ளவர்களே இல்லை. ஆனா கர்த்தர் பாருங்க, உங்க மேல எவ்வளவு அன்புள்ள தெய்வம். உங்க கையில எவ்வளோ பெரிய பொறுப்பு ஆண்டவர் தந்திருக்கிறாரு. எவ்வளோ பெரிய பொறுப்பு ஆண்டவர் தந்திருக்கிறாரு. இது இல்ல, இது இல்ல. போத்திபாருடைய வீட்டினுடைய பொறுப்பு இல்ல மட்டும் இல்ல, சிறைச்சாலையில் உள்ள பொறுப்பு மட்டும் இல்ல, அரண்மனையில பொறுப்பு உங்கள் கையிலே கொடுக்கப்படும், கொடுக்கப்படும். சத்தத்தை உயர்த்தி இயேசுவே முழு பலத்தோடு இறங்கும், 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 இறங்கும். வீத்தாரா ஓதாலா ரேபாதான் ஏகாபா. இந்த வசனம் நடக்கட்டும் அப்பா, நடக்கட்டும் அப்பா. ஒரு அழைப்பு வரட்டும், என் பிள்ளைக்கு ஒரு அழைப்பு வரட்டும், என் மகனுக்கு ஒரு அழைப்பு வரட்டும், பெரிய இடத்திலிருந்து ஒரு அழைப்பு வரட்டும், வெளி நாடுகளிலிருந்து ஒரு அழைப்பு வரட்டும், பெரிய கம்பெனியிலிருந்து ஒரு அழைப்பு வரட்டும். சீக்கிரமாய், சீக்கிரமாய் அடுத்த அதிபதி, அடுத்த லெவல் ஒரு அழைப்பு வரட்டும். இதுல என் பிள்ளை மூழ்கி போக கூடாது. இந்த சூழ்நிலையில என் பிள்ளை மூழ்கி போக கூடாது. ஜீசஸ், ஜீசஸ் அவங்க முன்னாடி சாட்சியா நிக்கணும், வாழ்ந்து காமிக்கணும். இந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக நமக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ண போறார். நமக்காக யுத்தம் பண்ண போறார். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் வந்து ஒரு அழைப்பு அவனை தேடி வர்றது மட்டும் இல்லை, வந்து திடீர்னு கூட்டிட்டு போறது மட்டும் இல்லை. வேதம் சொல்லுதான், உயர்ந்த இடங்களில் அவரை குறித்து என்ன பண்ணாராமா, என்ன பண்ணாங்களாமா, பேசினாங்க, பேசினாங்க. நீங்க அந்த அளவுக்கு வளரணும். உங்களை குறித்து வந்து சில உயர்ந்த இடங்களில் உங்களை குறித்து பேசணும். அந்த அந்த அனுபவத்தை கர்த்தர் தருவாரா? கண்டிப்பா ஆண்டவர் தருவார். கண்டிப்பா கர்த்தர் தருவார். தராம இருப்பாரா? எத்தனையோ பேர் இன்னைக்கு கூட நிறைய ஃபேமிலி வந்து தீபாவளி லீவ் ஆனதுனால ஊர்ல இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. ஆனா ஊர்ல இருந்து வந்தவங்க எல்லாம் என்னை பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாஸ்டர், இந்த பிரேயரை குறித்து எங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சொன்னோம், உங்களை குறித்து எல்லாருக்கும் சொன்னோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சந்தோஷமா இருக்குது. நான் என்ன நம்புறேன்னா, ஏறக்குறைய ஒவ்வொன்றா யோசேப்பினுடைய ஆசீர்வாதம் என் தலை மேல நடந்துட்டு இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். ஹல்லேலூயா. ஆமென். நான் மட்டும் இல்ல, எப்படி கர்த்தர் உங்களை விடுவாரு, எப்படி கர்த்தர் உங்களை விடுவாரு. இந்த 100 நாட்களும் போட்ட ஜெபத்தை கர்த்தர் மறப்பாரா? முழங்கால மறப்பாரா? மறக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை குறித்த ஒரு நற்சாட்சியை பேசப்படும், பேசப்படும். நமக்கே தெரியாம கர்த்தர் ஒருத்தர் அனுப்ப வல்லவரா இருக்கிறார். அதுல ஜெபம் பண்ணோமா எல்லாரும்? தகப்பனே, இந்த ஆசீர்வாதம் என் தலை மேல இருக்கணும். எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அரண்மனைகளிலே பேசப்படட்டும், உங்க பிள்ளைகளை குறித்து பேசப்படட்டும், உங்க பிள்ளைகளை குறித்து பேசப்படட்டும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரிசனம் உள்ளவர்களுக்கு நடக்கும், வாஞ்சையோட ஜெபிக்கிறவங்களுக்கு நடக்கும் இந்த காரியம். நீங்க விருப்பப்பட்டா கர்த்தர் அதை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, தகப்பனே, யார் அந்த வேலையை செஞ்சிருக்கா? இது யார் பண்ணுனா? இது எப்படிப்பட்டவங்க பண்ணுனாங்க? மறுபடியும் மறுபடியும் ஒரு டைம் என் பிள்ளையை நீங்க எழுப்பி நிறுத்தணும். இதுவரைக்கும் நீங்க கொடுத்தது இல்லை. இனி ஒரு உயர்ந்த இடங்களிலே என் பிள்ளையை பற்றி பேசுகிற அந்த சூழ்நிலை உருவாக்கப்படட்டும், உருவாக்கப்படட்டும், உருவாக்கப்படட்டும். ஹல்லேலூயா. பரலோகத்தில் எங்க பிள்ளைகளை குறித்து பேசப்படட்டும், தூதர்கள் எங்க பிள்ளைகளை குறித்து பேசப்படட்டும். எங்களை குறித்த ஒரு நற்சாட்சி அதே கடந்து போவதாக. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் யோசேப்புக்காக செய்த 2வது யுத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அவனை மறந்தவர்களுக்கெல்லாம் என்ன ஆச்சாமா? ஞாபகம் வந்துருச்சு, ஞாபகம் வந்துருச்சு.
ஆண்டவர் உங்களை ஞாபகப்படுத்த போறார். நீங்க செஞ்சது ஞாபகம் வரும், நீங்க செஞ்ச ஊழியம் ஞாபகம் வரும். இந்த 100 நாட்கள் ஜெபம் எதுக்காக அப்படின்னு சொன்னா மறுபடியும் கர்த்தர் ஞாபகப்படுத்தி பார்க்கிறார். நீங்க சின்ன வயசுல செஞ்சதை கர்த்தர் ஞாபகப்படுத்தி பார்க்கிறார். நீங்க விட்டு கொடுத்ததை கர்த்தர் ஞாபகப்படுத்தி பார்க்கிறார். சத்ரு பெரிய லிஸ்ட்டை கொண்டு வந்துட்டு இவனுக்கு இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுக்காததுக்கு இத்தனை காரணத்தை சொல்லும்போது அவர் கையில் ஒரு லிஸ்ட் இருக்குது, ஆண்டவர் கையில் ஒரு லிஸ்ட் இருக்குது. என் பிள்ளை இவ்வளோ நன்மை செஞ்சானே, என் பிள்ளை இவ்வளோ ஓடினானே. ஒரு சிலர் யாராவது ஒருத்தர் வருத்தத்தோட வந்திருக்கலாம், பாஸ்டர் நான் நினைவு தெரிஞ்ச காலத்திலிருந்து அப்பாவை தான் நான் கூப்பிடுறேன், ஏன் எங்கள் அப்பா எனக்கு உதவி செய்யலை, என் அப்பா எதுக்கு என்ன மறந்தாரு, நான் நிறைய ஆண்டவருக்காக செஞ்சிருக்கிறேன் பாஸ்டர், ஓடி இருக்கிறேன், ஊழியங்களை தாங்கி இருக்கிறேன், ஆனால் என் பிள்ளை இன்னைக்கு இப்படி இருக்கிறானே, என் பொண்ணு இப்படி இருக்குதே பாஸ்டர், என் குடும்பம் இப்படி இருக்குதே பாஸ்டர். ஆனால் நான் நம்புறேன் கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், அவர் நினைவு கூறுகிறார். நீங்க செஞ்சது எல்லாத்தையும் கர்த்தர் நினைச்சு பார்க்கிறார். நீங்க செஞ்சதெல்லாம் மறுபடியும் கர்த்தருடைய நினைவுக்கு வருகிறது. சொல்லுங்க, ஐயா ஐயா நீங்க நினைக்கிறது மாதிரி பெரிய காரியம் என்கிட்ட இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து உங்களை தவிர வேற யாரையும் கை எடுக்கலையப்பா. அத்தனை பேர் எதிர்த்து நின்னாலும் என் பிள்ளை உங்களுக்காக நின்னதை நினைச்சிருங்கப்பா, 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 நினைச்சிருங்கப்பா. உங்க நினைவுக்கு வரட்டும் ஆண்டவரே. இந்த 35 நாட்கள் என் பிள்ளை வருத்தத்தின் மத்தியில ஜெபம் பண்ணது உங்களுக்கு நினைவுக்கு வரட்டும் ஆண்டவரே. எவ்வளவு பாடுகள் மத்தியில ஜெபம் பண்றாங்கன்றதை நீங்க நினைச்சுங்க ஆண்டவரே. இப்போ 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 உங்க நினைவு அப்படியே திரும்பட்டும் யா, திரும்பட்டும் யா, திரும்பட்டும் யா. நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, உன்னை நான் எப்படி மறப்பேன்னு நீங்க கேட்டீங்கல்ல. இஸ்ரவேலே நான் உன்னை மறந்தேனே ஆகில் என் வலதுகை தன் தொழிலை இழப்பதாகன்னு சொன்னீங்கல்லப்பா. ஏசப்பா என் பிள்ளைய மறந்துடாதீங்க ஆண்டவரே. இப்போ இப்போ உங்க கண்கள் அப்படியே பார்க்கட்டும் ஆண்டவரே, இருக்கிற சூழ்நிலையை பார்க்கட்டும் ஆண்டவரே. கிருபையாய் இறங்குகிறவர், கிருபையாய் இறங்குகிறவர், அற்புதத்தை நமக்கு கிருபையாய் தருகிறவர். ஹல்லேலூயா, thank you Jesus. நம்பர் 3, மூன்றாவதாக கர்த்தர் நம்மை மூணாவதாக இந்த யோசேப்பிற்காய் ஆண்டவர் செய்த யுத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அவனை குழியில போட்டவர்களையே கர்த்தர் அவர்களை என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா வணங்கும்படியாய் செய்தார். எதிரிகளுக்கு முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர், சத்துருக்கு முன்பாக என் தலையை உயர்த்துகிற கர்த்தர், உயர்த்துகிற கர்த்தர். இந்த ஜெபத்துல யாராவது ஒருத்தர் அந்த சோர்ந்து போய் மற்றவங்க பண்றதை பார்த்து உடஞ்சு போய் இருப்பீங்கன்னா தயவு செய்து இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் ஆகுங்க, ஸ்ட்ராங் ஆகுங்க. நல்ல கவனிங்க, நீங்க அவங்க பண்ணின பிரச்சனைக்காக நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னா சந்தோஷம் இன்னும் கொஞ்சம் அவங்க சந்தோஷம் தான் படுவாங்க. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இந்த உலகம் மோசமான உலகம் பிரதர் சிஸ்டர், இந்த உலகம் மோசமான உலகம். நீங்க எவ்வளவு கீழே போனாலும் இவன் கெட்டவன் அதனால தான் கீழே போனாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உலகம். இப்போ பாருங்களேன், நான் ஒருவேளை வியாதியா படுத்துட்டேன்னு வச்சுங்களேன், என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க அழுவீங்க, நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. அது ஆனா எதிராக இருக்கிற எதிரி என்ன சொல்லுவான் தெரியுமா? பொறாம பிடிச்சவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இவன் மோசமானவன், இவன் ஏமாத்துறவன், அதனால தான் இவன் என்ன பண்ணான், வியாதியா படுத்துட்டான், வியாதியா, அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த உலகம் இரக்கமே இல்லாத உலகம். நம்ம பாதிக்கப்பட்டோம்னா நம்ம தான் பாதிக்கப்படுவோம். நான் சொல்றேன், அவன் பேசின பேச்சுக்கு நீங்க பாதிக்கப்படுறதுக்கு அவன் யாரு, அவன் யாரு, அந்த மனுஷி யாரு, எதுக்கு நீங்க அப்படி பாதிக்கப்படணும்? ஏன்னா அவன் கடவுளா இல்ல தூதனா? உங்களை குறிச்சு அப்படி சொல்றதுக்கு அவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? சொல்லுங்க, யார் அதிகாரம் கொடுத்தா? இது உங்க வாழ்க்கை, கர்த்தர் வாழ்க்கை. இது உங்களுக்கும் கர்த்தருக்கும் முடியாது. அதுல அவங்க தலையிட்டு நீ இப்படி அப்படின்னு குற்றப்படுத்துகிறத நினைச்சு நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம், சோர்ந்து போக கூடாது. சில நேரத்தில் நம்ம மனுஷங்க தான், அதனால கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். அவதூறு பேச்சு கேட்கும் போது மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க தேற்றிக்கணும், நீங்க அழக்கூடாது. உங்க கண்ணீரை கர்த்தர் கணக்குல வச்சிருக்கிறாரு. உங்க கண்ணீர் ரொம்ப வேல்யூபிளானது. உங்க கண்ணீரை கர்த்தர் சமூகத்துல மட்டும்தான் சிந்தணும். யாரோ ஒருத்தர் உங்களை இப்படி பண்றாங்கன்றதுக்காக நீங்க எப்படி அழலாம்? அவங்க முன்னாடி நீங்க அழக்கூடாது. நான் நம்ம அழுதா கூட இறங்காதவங்க, இறங்க மாட்டாங்க. நீங்க அழுதா கூட இன்னும் கொஞ்சம் உங்களை இது பண்ணுவாங்க. அதனால எப்பவுமே நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நீங்க கணக்கு யாருக்கு கொடுத்தா போதும்? சொல்லுங்க சத்தமா, யாருக்கு கொடுத்தா போதும்? நீங்க கர்த்தருக்கு கணக்கு கொடுத்தா போதும்.
ஆண்டவருக்கு கணக்கு கொடுத்தா போதும். அவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா அவன் உங்களை வளர்த்தல, அவன் உங்களை உயர்த்தல, அவன் உங்களுக்காக ரத்தம் சிந்தல, அவன் நீ கடந்து வந்த எந்த பாதையுமே அவனுக்கு தெரியாது. உங்களை குறித்து முழுசாவே தெரியாத ஒரு மனுஷனுக்கு நீங்க ஏன் பயப்படணும்? நீங்க ஏன் அவன் சொன்ன வார்த்தைக்காக சோர்ந்து போகணும்? யார் என்ன பண்ணினாலும் நம்ம இடையில வாசிச்சோம்ல, என் முகத்தை கற்பாறையை போலாக்குன்னு, கற்பாறையை போலாக்குன்னு. ஏன்னா நீங்க தலைவனாக போறீங்க, நீங்க தலைவியாக போறீங்க. உங்களை நம்பி கர்த்தர் பெரிய பொறுப்பை கொடுக்க போறாரு. நீங்க சாதாரணமான ஆட்கள் அல்ல, நீங்க கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், நீங்க வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டம், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். சீராதா லபா தலரமா. ஆமென். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. என் சகோதரர்களை வணங்க பண்ணுகிற கர்த்தர், உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி, பந்தி, பந்தி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென், ஆமென். நான் உங்களை bless பண்றேன். எப்படி உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச யோசேப்புனுடைய சம்பவத்திலே எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச blessing என்ன அப்படின்னு சொன்னா, அடையாளம் தெரியாத அளவுக்கு ஏசப்பா bless பண்ணார். ஹalleluya. நான் உங்களை அப்படி bless பண்றேன். வெகு சீக்கிரத்தில் உங்களை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். நிறைய பேர் உங்களை பார்த்து கேட்க போறாங்க, இன்னாருடைய மகனான்னு கேட்க போறாங்க. உங்க பேர் அவங்களுக்கு தெரியும், உங்க உருவம் முழுக்க கர்த்தர் மாத்தி இருப்பார், உங்க சூழ்நிலை முழுக்க கர்த்தர் மாத்தி இருப்பார். ஹalleluya. நீங்க வித்தியாசமான ஒரு கார்ல வலம் வருவீங்க, நீங்க வித்தியாசமான ஒரு வீட்டில் குடியிருப்பீங்க, உங்களுடைய சரீரம் பலன் அடையும், உங்க முக பாவனைய மாறும், உங்க கையில பைபிள் இருக்கும், நீங்க சாட்சியா நிப்பீங்க, கர்த்தருக்கு நீங்க ஊழியம் செய்வீங்க. இன்னைக்கு இருக்கிற அடையாளம் இல்ல. ஹalleluya. இன்னைக்கு சோகமான ஒரு முகத்தை வச்சுட்டு, சோகமான ஒரு முகத்தை வச்சுட்டு உங்களை பார்க்குறவங்க நிறைய பேர், ஏன்பா இப்படி இருக்கிற, ஏன்பா இப்படி இருக்கிற, நீ மெலிஞ்சிட்டப்பா, நீ ரொம்ப ஒல்லி ஆயிட்ட, நீ இந்த மாதிரி சோகமா இருக்க மூஞ்சியை பார்த்தா, அந்த மாதிரி நிறைய பேர் அடையாளம் சொல்ற அளவுக்கு யாரோ ஒருத்தர் இங்க வந்திருக்கலாம். பாஸ்டர், என் அடையாளமே மாறி போயிருச்சு. நிறைய பேர் என்ன பார்த்து கேட்குறாங்க, நீ அப்பா, நீ அப்பா அது, நீ அப்பா அது, நீ எப்படி இருப்ப தெரியுமா, சின்ன வயசுல எப்படி இருப்ப தெரியுமா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தியப்பா, இப்ப என்னப்பா உனக்கு ஆச்சு? ஒருவேளை எனக்கு வெக்கமா இருக்கு பாஸ் அவங்க முன்னாடி போய் நிக்கிறதுக்கு, என்ன காமிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குது. நான் எப்படி போய் அவங்க முன்னாடி நிற்பேன்? அவங்க என்ன நல்லா பார்த்தாங்க, என்ன உயர்ந்த இடத்துல வச்சு பார்த்தாங்க, என்ன பெரிய பலசாலியா என்ன பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பலவீனனா பார்க்கறாங்க, இன்னைக்கு என்ன ரொம்ப கருப்பானவனா பார்க்கறாங்க, இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சவனா என்ன பார்க்கறாங்க. அதனால எனக்கு அவங்க முகத்தை பார்க்கறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்குது. ஆனா ஆண்டவர் தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறார், இல்ல மகளே, இல்ல மகனே, ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், அடையாளம் தெரியாத அளவிற்கு உங்களை உயர்த்துகிற ஒரு நாள் வரும். அன்றைக்கு சரீரத்துல புது பலன், அன்றைக்கு முத்து முகம். சொல்ல சொல்ல ஜெபிச்சுட்டே இருங்க, ஜெபிச்சுட்டே இருங்க. உன் பிள்ளைக்கு அப்படி நடக்க போகுது, உங்க பிள்ளைக்கு அது நடக்க போகுது. Thank you Jesus. தகப்பனாருடைய சாபத்தை மாற்றுகிறவர், தாயாருடைய சாபத்தை மாற்றுகிறவர். ஹalleluya, ஹalleluya. விழுந்து போன தகப்பனாரை வச்சு உங்களை அடையாளம் சொல்ல மாட்டாங்க, விழுந்து போன தாயாரை வச்சு உங்களை அடையாளம் சொல்ல மாட்டாங்க. உங்களை வச்சு கர்த்தர் அடையாளமாய், கர்த்தர் அடையாளமாய் நிறுத்த போகிற காலம், நிறுத்த போகிற காலம்.